ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தாரிணி கிருஷ்ணன்ஸ் ஈஸி டயட். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த பிபிஓ செக்டரில் வேலை பண்ணுறவங்க. இந்த பிபிஓ செக்டர் அப்படின்னா இவங்க சாயங்காலத்துக்கு மேலே தான் வேலை ஆரம்பிப்பாங்க. நைட்டு ரொம்ப லேட்டாக வேலை பண்ணுவாங்க. சில பேர் சாயங்காலம் 6 மணிக்கு தான் வேலை ஆரம்பிப்பாங்க. அவங்க வேலை முடிக்கிறதுக்குள்ளே காலையில் 6 இல்லை சம்டைம்ஸ் 4 அந்த மாதிரி. ஸோ இவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா, இவங்க வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்கு ட்ராவல் பண்ணுற டைம், ஸோ ஒரு 5-6 மணிக்கு அப்புறம் தூங்குவாங்க. ஸோ இவங்க தூங்குகிற டைம் ஒரு 6 to 8 hours பார்த்திங்கன்னா 12-2 மணி ஆகிடும். அப்புறம் திருப்பி அவங்க 6 o'clock வேலைக்கு போகும். ஸோ இந்த டைமில் அவங்க எப்படி சாப்பிடணுன்னு பார்த்தா, அவங்க எழுந்த அப்புறம் சாப்பிட்டா போகிறோம். ஸோ அவங்க எழுந்த உடனே யார் எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஒரு கப் பாலோ காஃபி அந்த மாதிரி குடிச்சிட்டு ஒன்றா ஒரு வாழைப்பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இவங்க எக்ஸசைஸ்க்கு போயிடலாம். ஒரு 1/2 an hour இல்லை 45 minutes ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா வெளியில் அந்த டைமில் வெயிலாக இருக்கும், இல்லை வீட்டுக்குள்ளே ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னா அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உணவு சாப்பிட்லாம். இந்த ஃபஸ்ட்டு உணவுலேயே அவங்க ரெகுலராக சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிட்டா போகாது. டெஃபினட்டாக காய், டெஃபினட்டாக புரத சத்து உள்ள உணவு, அதை தவிர ரைஸு இல்லை டிஃபன் ஐட்டம் அப்போ சாப்பிட்றாங்கன்னா அந்த மாதிரி சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு ஃபுல் உணவு, இதில் 1 கப் ரைஸ் இல்லை சிறுதானியம், அதுக்கு 1 கப் தால் இல்லை சாம்பார் இல்லை சுண்டல் ஸ்ப்ரவுட்ஸ் இல்லை முட்டை சிக்கன் ஃபிஷ் சாப்பிட்றவங்க ஆனால் எண்ணெய் கம்மியாக போட்டு சாப்பிட்டுட்டு நிறையா 2 கப் காய் இதை சாப்பிட்டுட்டு 1/2 கப் தயிர் கூட சாப்பிட்லாம். இதை சாப்பிட்டுட்டு அவங்க வேலைக்கு போகிற டைம் வந்துடும். இவங்க 12 மணி எக்ஸசைஸ் முடித்து அரவுண்ட் 1 ஆகிடும் சாப்பிட. ஸோ இதுக்கப்புறம் 4 மணிக்கு போகணுன்னா 3 மணிக்கே கிளம்பணும். அதுக்கு முன்னாடியே அவங்களால ஜாஸ்தி சாப்பிட முடியாது. வேணால் கட் ஃப்ரூட் ஒரு 2 கப்பு சாப்பிட்டுட்டு போயிடலாம் ஒரு 3 o'clock. ஸோ இது பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்கன்னா, டிபெண்டிங் ஆன் எப்போ போகணும், இப்போ 6 மணிக்கு போகணுன்னா 5 மணி, 5 மணின்னா டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு ஒரு 4 hours வருது. இவங்க ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு போயிடலாம், அதோட ஃப்ரூட் சாப்பிட்டுடலாம். டிஃபன் இட்லி 2 இல்லை தோசை 2 இல்லை பொங்கல் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இவங்க வேலைக்கு போகலாம். ஸோ இவங்க காலை உணவுக்கு பதில் ஃபுல் மீல், இந்த கிளம்புறதுக்கு முன்னாடி அது பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி, அதுலேயும் சாம்பார் போட்டு, ஏன்னா சாம்பார் ரெடியாக இருக்கும், சாப்பிட்டுட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும். இதை முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு போகிறாங்க. அது 6 o'clock 4 o'clock எப்போவோ போயிட்டு அந்த டின்னர் டைம் 7 to 8க்குள்ளே அவங்க உணவை சாப்பிட்டுடணும். இதுலேயும் காய் 2 கப் இருக்கணும், பருப்பு 1 கப் இருக்கணும், ப்ளஸ் இதை 2 சப்பாத்தி இல்லை 2 இட்லி 2 தோசை இல்லை 3/4 கப் ரைஸ் அந்த மாதிரி, இல்லை சிறுதானியம் சாப்பிட்றவங்க 3/4 கப் சிறுதானியம். இதை சாப்பிட்டுட்டாங்கன்னா இந்த 8 மணிலேருந்து காலையில் 4 மணிக்குள்ளே நார்மலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹவருக்கு ஹவர் காஃபியோ டீயோ குடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தூங்குகிற டைமில் அவங்க முழிச்சிட்டு வேலை பண்ணுறாங்க, அதனால் அந்த மாதிரி பழக்கிக்கிறாங்க. இப்போ நிறைய கம்பெனிஸ் வேறு ஃப்ரீயாக அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குது. இது பஃப்பு, கேக்கு, பன்னு, பிட்ஸா எது வேணால் சாப்பிட்லாம், ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை அவங்களே கொடுக்குறாங்க. இது நல்லது கிடையாது. ஸோ 8 மணிக்கு அப்புறம் அவங்க ஒரு காஃபியோ ஒரு டீயோ குடிச்சிக்கலாம். அது 10 மணிக்குள்ளே குடிச்சிட்டாங்கன்னா, இந்த 10லேருந்து 4 மணிக்குள்ளே ரொம்ப அவங்களுக்கு தூக்கம் மாதிரி வந்ததுன்னா எழுந்து ஒரு செகண்ட் நடந்துட்டு ஒரு ஹாட் வாட்டர் குடித்தாலே தூக்கம் கலைஞ்சிடும். அதுக்கப்புறம் ரொம்ப பசிச்சதுன்னா ஒரு 4 o'clock டைமில் அவங்க ஒரு 8 நட்ஸு, பாதாம் இல்லை வால்நட் இல்லை 1/4 கப் இந்த மாதிரி வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை அந்த மாதிரி சாப்பிட்லாம். இல்லை ஃப்ரூட் சாப்பிட்றவங்க ஹோல் ஃப்ரூட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கொய்யாப்பழம் இல்லை ஆப்பிள் இதை கட் பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அவங்க தூங்கிட்டாங்கன்னா அந்த 4 o'clock ஏதோ ஒன்று சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அந்த அளவு பசிக்காது. வீட்டுக்கு 6 o'clock தூங்கிடலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க நார்மல் பீப்புள் பண்ணுற அந்த டயட்டை இந்த மாதிரி டைமிங்ஸை மாற்றி அவங்க பண்ணலாம்.
பட் நைட்டு பூரா முழிச்சிட்டு இருக்கோம், அதனால பிஸ்கெட் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இந்த பழக்கம் கொண்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப வெயிட்டு போட்டுடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த வேலைக்கு சேர்றதே 50 கிலோ கீழே இருக்காங்க, ஆனால் ஒரு 1 இயர்க்குள்ளே 10 கிலோஸ் போட்டுடுறாங்க. அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க 60 கிலோ தானேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பட் அவங்க ஆரம்பித்தது 50 கிலோ, ஒரே வருஷத்தில் 60 கிலோ. அண்ட் இவங்க சாப்பிட்ற உணவில் அயர்ன் சத்து, கால்சியம் சத்து, புரத சத்து இல்லாதனால அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் கூட குறைஞ்சி போயிடுது. அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி டைமிங்ஸில் இந்த மாதிரி கரெக்டான உணவு சாப்பிட்டா இந்த வெயிட்டும் போடாது, டெஃபிஷியன்சிஸும் வராது, ஹெல்த்தியாக இருக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். Please like, share and subscribe our channel.